நம்ம வாய்மைக்கு குரல் கொடுப்போம். வாய்மை ஜெயிப்பதற்கு எல்லாருமே ஒற்றுமையாக குரல் கொடுப்போம். நிஜமாகவே ஹோம் செக்ரட்டரி சாருக்கு, தீரஜ் சாருக்கு அண்ட் செஃப் உண்மையாகவே அழகான ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, எடுத்த ஆக்ஷன்ஸ் என்னன்னு எனக்கும் ஒரு காப்பி கொடுங்க. மனுதாரரான என் பேர் சங்கீதாக்கும் ஒரு அனுப்புங்க. உண்மையாங்க நம்ம கவர்மெண்ட் சூப்பராக தான் இருக்குது. நம்ம தான் பார்த்து பயந்துடுறோம். ஒரு சிலர் தப்பாக இருக்கிறனால எல்லாமே தப்பாகாது. நம்ம கரெக்டாக நம்ம ஜஸ்டிஸை கொஸ்டின் கேட்டனால, நமக்கு நீதி கிடைக்கணும்னு நம்ம கொஸ்டின் கேட்டனால நமக்கு நல்லதே நடக்குது. நம்ம நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடக்கூடாது. கொஷின் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம கொஷின் கேட்காம அமைதியாக இருந்துட்டோம்னா நம்ம அங்கே தப்பாயிடுவோம். நம்ம உள்ளதை உள்ளபடி கேட்போம். ஜஸ்டிஸ் கிடச்சிட்டோன்னா நல்லது நடக்கும். யாருமே சைலண்ட்டாக இருக்காதீங்க ப்ளீஸுங்க. கேட்க வேண்டிய இடத்துல கொஷினை கேட்டுருங்க. அப்போது எல்லாருமே ஜெயிச்சிடுவோம். ஆரம்பத்தில் நம்ம மௌனமே பல குற்றத்துக்கு அடித்தளமாக ஆயிடுது. அந்த குற்றத்துக்கு அடித்தளமே ஆகாமல் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம உண்மையாக நம்புகிற, நம்ம மேலே நம்ம வைக்கிற உண்மையான நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்த நேர்மைக்கும், உண்மைக்கும், உழைப்புக்கும், உயர்வுக்கும் நம்ம தாங்க சாட்சியாக நிற்கணும். வேறு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் கேள்வி கேட்கும்போது யாரும் கூட நிற்க மாட்டாங்க, தொத்து போகும்போது யாரும் கூட நிற்க மாட்டாங்க. நீங்கள் ஜெயிக்கும் போது நிறையா பேர் வருவாங்க. ஆனால் நம்ம ஜெயிச்சு காட்டலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்றதுக்காக தான் நான் போடுறேன். நான் இப்போவும் துபாயில் தான் இருக்கேன், அதனால் போடுறேன். வந்துடுவேன், சீக்கிரம் சென்னை வந்துடுவேன். வந்துட்டு நம்மளுடைய நீதியை நிலைநாட்டுவோம். மக்களுக்காக உண்மையான சேவை செய்வோம்.